ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கப்பி ப்ரீடிங்கு. குளத்து கப்பீஸ்லாம் எப்படி இருக்குது, அதோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது, அந்த தண்ணியோட கலர் எப்படி இருக்குது, தீனி எவ்வளோ போடுறீங்க, ஒரு சென்னை மீனோட ப்ரீடிங் எப்படி இருக்குது, சென்னை மீன் எங்கே இருக்குது எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நிறைய கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதனால் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து காமிக்க போகிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த வலையை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கு மேலே கட்டை போட்டிருக்கேன். கட்டை எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வலையை எடுக்க முடியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குளத்து கப்பீஸோட வீடியோ தான் இப்போ போயிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீனோட வளர்ச்சியெல்லாம் செமையாக இருக்குது. வாழை பாருங்கள், டையில் பாருங்கள், இந்த பெரிய மீனுக்கு அந்த டைலெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதா? கப்பீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மௌலி கிடக்கு, எல்லாம் அடியில் அடக்கு மௌலி. இங்கே பாருங்கள், அந்த டையில் மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மீனோட டையில் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? இங்கே இன்னொரு வருது பாருங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டையில் பார்த்தாலே அவ்வளோ அழகாக நீங்கள் உங்களுக்கே பிடிச்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வரும் பொட்டு மீனை பாருங்கள், பொட்டு மீன் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜொலிக்கும், மீனோட கலரே அப்படி ஜொலிக்கும். இப்போ இந்த தண்ணி இப்படி இருக்குல்ல, இதோட காரணம் ஆல்கேனா பாசினால தான் இப்போ இந்த தண்ணி அவ்வளோ அழுக்காக இருக்குது. நம்ம அடியிலேருந்து கிண்டி விட்டால் அவ்வளோ அழுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடியிலேருந்து கிண்டி விட்டால் அவ்வளோ அழுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம கிண்டி விடக்கூடாது, கலக்கி விடக்கூடாது. அடியிலலாம் எல்லா கல் நிறைய போட்டால் அதோட அழுக்கெல்லாம் எல்லாம் உள்ளார போய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பியும் கலக்குனா தான் வெளில வரும். நம்ம கலக்க மாதிரினா உள்ளார தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதோட தண்ணியோட கலரை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த கிளாஸ் டம்ளரை எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், இந்த கிளாஸ் டம்ளர் அதுக்காக தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் எடுத்து வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியோட கலர் மட்டும் பாருங்கள். இப்போ இவ்வளோ அழுக்காக இருக்குல்ல, அழுக்காக இருக்கிற இடத்துல தண்ணியை மூழ்கிறேன். இதை மட்டும் பாருங்கள், அளவை மட்டும் பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்க. இப்போ மன்னார்குடி சர்பத்து ஃப்ரெண்ட்ஸ், மன்னார்குடி சர்பத்து அப்படியே குடிக்கலாமோன்னு தோணுது. அவ்வளோ கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? பக்கத்தில் இயற்கை வயல், கொடி, மரம் எல்லாம் இருக்குது. பக்கத்தில் போனால் ஒரு வாக்கியா போகுது, அந்த சைடு போனால் வெண்ணாறு போகுது. அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ இருக்கோம். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நல்லதாக ஒரு மீன் எடுத்து விடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள்.